மின்னல் வந்து போகாதா நம் வீட்டிலே அட இதுவே போதாதா உயிரின் உயிரே எனது கதிரே எனது விழியில் உயிரின் உயிரே எனது மொழியே எனது வாழ்வின் வினாக்கள் நீயே உயிரே 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 வாங்க. இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? சரியா சாப்பிடுறதுன்னு ரேணு, உனக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு இல்லை சாருக்கு கால் பண்ணு. நாங்கள் இருக்கோம். இப்போ இந்த வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன். அவர் போனதுலேருந்து எல்லாமே அப்படி இப்படி தான் இருக்கு. அப்படியாவது அவர் என் கூடயே இருக்காருன்னு நினைவா இருக்கணும் தான். இதை ஆஃபீஸில் கொடுக்க சொன்னாங்க. சர்வீஸில் இருக்கும்போது யாராவது பர்சனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கவர்மெண்ட் கொடுக்குற காம்பன்சேஷன் செக். இது வீராவுக்கு கவர்மெண்ட் கொடுக்குறது. வீராவோட ஃபேமிலி.
டேய் டேய் அவனை டேய் என்னடா பண்ற? யார் அவனை அனுப்புனா? சொல்றா கேட்குறேண்ணா. டேய் இன்னொரு தடவை பார்த்தோன்னே என்னதான் நீங்க செய்றீங்க? கொடுங்க. வேணும் வேணும். வேணும் உள்ள போ. வேணும் உள்ள போ ப்ளீஸ். நான் பார்த்துக்கிறேன். நானே செய்கிறேன். இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். உனக்கும் உன் குழந்தைக்கும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் நடக்காமல் நான் பார்த்துக்குவேன். சொல்கிறது கேளு. உள்ளுக்கு போ. உயிரே என்ன எதுக்கு வந்த? ஏன் வந்த? வேணாம் தூக்கி எறிச்சிட்டு போயிட்டல. இப்போ ஏன் வந்த? நான் ஏன் போனேன்னு உங்களுக்கு தெரியாது? தெரியும். ஏன் நீ போனேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் தப்பு எதுவுமே இல்லை. என் தப்பு தான் எனக்கு நல்லாவே தெரியும். சொல்லு, என் தப்பு தான். நீ எந்த தப்பும் பண்ணல, நான் தான் தப்பு பண்ண. அதுக்கு ஏய் கிட்ட வராத. டோன்ட் டச் மீ. ஸோ பத்து வருஷமா இருந்தல. 10 வருஷமா பிரச்சனை இருக்கு. ஆனால் 10 வருஷமா என் கூட தானே இருந்த. ஏன் இருந்த? என்ன நடந்தாலும் இருப்பேன்ற நம்பிக்கையை நீ கொடுத்த எனக்கு. என்னாச்சு இப்ப? இப்ப ஏண்டி போன?
இத்தனை நாளா உங்களுக்காகவும் நம்ம பிள்ளைங்களுக்காகவும் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு பேசாமல் இருந்தேன். அது உங்களுக்கு புரியல? என்னை பற்றியோ நான் அனுபவிக்கிற வலியை பற்றியோ நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருப்பீங்களா? என் மனசில் என்ன இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்காதப்போ நான் ஏன் உங்களை புரிஞ்சுக்கணும்? Fine. Yeah. Fine. என் மனசில் இருக்கிறது நீ ஏன் புரிஞ்சுக்கணும்? சரு உன் மனசு நோகடிக்கணும், உன்னை கஷ்டப்படுத்தணுன்றது என்னோட எண்ணமே இல்லை. ஆனால் என் மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டியா? உன்னை கஷ்டப்படுத்தணும்னு என்ன எனக்கு அறவே இல்லை. உன் மனசு நோவு அடிக்கணுன்ற எண்ணம் எனக்கு அறவே இல்லை. என் பிரச்சனை எல்லாம் என்னோட ராகவன். எனக்குள்ள நான் போராடிக்கிட்டு இருக்கேன். நான் செஞ்ச தப்பை என்னால் வெளியே சொல்ல முடியல. அதை நினைச்சு நினைச்சு எனக்குள்ள நான் போராடிக்கிட்டு இருக்கேன், வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். வீரா, வீரா செத்ததுக்கு நான் தான் காரணம். தெரியாதுல்ல? ஆனா என்னால் அதை வெளியே சொல்ல முடியல. என்னால் அது வெளியே சொல்ல முடியல. எனக்குள்ள புதைச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் தப்பு பண்ணேன்னு சொல்ல முடியல. என்னை என்னால மன்னிக்க முடியல. என்ன மன்னிக்க முடியல. அதை பத்தி என்னால வெளியே பேச முடியல. சரு, ஏய் சரு, சரு, நான் பேசிட்டு இருக்கேன். சரு, எங்க போன? போயிட்டியா? இப்பயும் போயிட்ட? பேசிக்கிட்டு தானே இருக்கேன். பேசிட்டு சாரு, என்ன மன்னிச்சிரு சாரு. சாரு, என்ன மன்னிச்சிரு சாரு. எனக்கு என் குடும்பம் வேணும் சாரு. என் பிள்ளைங்க வேணும். எனக்கு என் குடும்பம் வேணும். என் பிள்ளைங்க வேணும். உயிரே உயிரே என்ன சார் இது? திடீர்னு சிஐடி டிபார்ட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க? அஸ்வின், காம் டவுன். திடீர்னு ஒன்றும் உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. இது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற ரூட்டீன் ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸசைஸ், அவ்வளோதான். அண்ட் யூர் டியூ ஃபார் இட் நவ். You know how important this case is to me, and I'm so close to cracking it, sir. இப்போ போய் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணுறீங்க. This is not right, sir. அது எனக்கும் தெரியும் அஸ்வின். உங்கள் கேஸ் இன்னும் பெண்டிங், ஆன்கோயிங் நான் மேனேஜ்மெண்ட்டை சொல்லி பார்த்துட்டேன். They refused. உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதா? உங்கள் பார்வை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதா சார்? இன்னும் ஒரு வாரத்தை நான் சால்வ் பண்ணிடுவேன் சார். I'm this close to solving it. உங்கள் ட்ரான்ஸ்ஃபருக்கும் என் அதிகாரத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது ஹெச்கியூவும் ஹெச்ஆரும் எடுத்த முடிவு. என்னால் ஒன்றும் பண்ண முடியாது.
ஸோ உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஐம் சாரி. ஃபைன், யோர் லாஸ். ரகு, இந்த இடத்துல தான் வந்து சரக்கு இறக்கி வைக்க சொன்னாங்க. இந்த இடமா? யுஷ்வ யாரையும் காணோடா. உனக்கு என்ன அங்கே 100 பேர் டான்ஸ் ஆடிக்கிட்டு தம்பட்டெல்லாம் அடிச்சுட்டு உனக்கு மாலை போட்டு கீழே இறக்கி வைக்கணுமா? மரியாதையா பேசு. செய்யறது இல்லீகல் வேலை, அதில் என்ன மரியாதை? வா. நான் வரல, நீயே போய் எல்லாத்தையும் இறக்கி வை. உனக்கு பணம் வேணுமா வேணாமா? உனக்கு பணம் வேணுமா வேணாமா? வேணும். ஓகே, பணம் வேணும், ஆனா எந்த ஒரு பிரச்சனையும் வேணாம். நீ என்ன கேட்ட? வண்டி வேணும்னு கேட்ட, அதனால தான் நான் கொண்டு வந்தேன். அவ்வளவுதான் என் வேலை. ஸோ நீ போய் இறக்கி வை. ஓ, ஸோ அப்படின்னா இங்கே வரைக்கும் வந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் வண்டியிலே நீ இறங்கினா பிரச்சனை. ஆ? லாஸ்ட் டைம். இனிமேலும் உனக்கு நான் உதவி கூப்பிட மாட்டேன். இந்த ஒரே தடவை தான். வாங்க மிஸ்ஸஸ் சாருலதா, உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? இருக்கேன் டாக்டர். வயத்தில் வலியெல்லாம் எப்படி இருக்கு? இன்னும் இருக்கு டாக்டர். தனியாக வந்திருக்கீங்க? இல்லை, எல்லாரும் வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. ஓகே. உங்களை ஏற்கனவே சில டெஸ்டஸ்க்கு அனுப்பியிருந்தேன். அந்த டெஸ்டஸ்லாம் இப்போ வந்திருக்கு. ஐம் சாரி மிஸ்ஸஸ் சாருலதா, உங்களுக்கு இப்போ ஸ்டேஜ் 2 ஸ்டமக் கேன்சர். உங்களுடைய கண்டிஷனை பற்றி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன கேட்டிங்கன்னா, இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் உடனே ஆரம்பிக்கிறது நல்லது. மிஸ்ஸஸ் சாருலதா, மிஸ்ஸஸ் சாருலதா, ஐம் சாரி. இந்த விஷயத்தை கேட்டால் நிச்சயமாக நிதானத்தில் இருக்க முடியாது. இந்த காலகட்டத்தில் கேன்சர்னு சொல்லும்போது அவ்வளோ பயப்பட தேவையில்லை. எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோமோ அது உங்களுக்கு தான் நல்லது. நான் உங்களுக்காக அந்த ட்ரீட்மெண்ட்க்கான ஸ்கெட்யூல்லாம் போட்டுறேன். அடுத்த வாட்டி வரும்போது உங்கள் ஹஸ்பண்ட் கூடயும் வாங்க. அட்லீஸ்ட் ஐ கேன் எக்ஸ்பிளைன் டு ஹிம் எவ்ரிதிங். அவ்வளோதானே? இப்போதைக்கு அவ்வளோதான். என் ஸ்டாஃப் வெளியே வந்து உங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் டேட்ஸ்லாம் கொடுப்பாங்க. டோன்ட் வரி.